தனு என்ற அசுரனுக்கு மிகவும் பராக்கிரமசாலியான ரம்பன், கரம்பன் என்ற இரு மகன்கள் இருந்தனர். அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த புத்திரர்களை பெற வேண்டும் என்று கடும் தவம் புரிந்தனர். கரம்பன் நீரில் நின்று அன்ன ஆகாரமின்றி தவம் செய்தான். அப்பொழுது இந்திரன், இவனுக்கு பிள்ளை பிறந்தால் தேவர்களுக்கு ஆபத்து என்று கருதி முதலை உருவில் சென்று நீரில் நின்றிருந்த கரம்பனை கொன்றான். யச்சபுரி என்ற ஊரில் ரசாலம் என்ற ஆலமரத்தின் அடியில் பஞ்சாங்கனி மத்தியில் ரம்பன் தவம் செய்தான். சகோதரனாகிய கரம்பனுக்கு இந்திரனால் ஏற்பட்ட மரணத்தை அறிந்து தேவர்களை அழிக்க சபதம் மேற்கொண்டான். தவத்தின் இறுதியில் தன் தலையை வெட்டி அக்னியில் செலுத்த முயன்றான். அப்போது அக்னி தோன்றி, உனக்கு வரம் தருகிறேன், இவ்வாறு செய்யாதே என்றார். ரம்பன் மகிழ்ந்து, எனக்கு யாராலும் ஜெயிக்க முடியாத மகன் வேண்டும் என்றான். அதற்கு அக்னி தேவன், நீ முதலில் எந்த உயிரினத்தை பார்க்கிறாயோ அதன் மூலம் உனக்கு புத்திரன் பிறப்பான் என்று வரம் கொடுத்தார். இதையடுத்து ரம்பன் தவத்தில் இருந்து வெளியே வந்தான். அப்போது அவன் முதலில் எருமை ஒன்றை கண்டான். அந்த எருமையை பார்த்தவுடன் அதன் வாயிலாக அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எருமை தலையும் மனித உடலுமாக பிறந்த அந்த பிள்ளை மக்ஷாகரன் என்று டான் மகிஷாசுரன் மகாமேரு என்ற மலையை அடைந்து அங்கு 10,000 வருடம் கடும் தவம் செய்தான். மரணமில்லாத வாழ்க்கையை அவன் பிரம்மாவிடம் கேட்டான். அதற்கு பிரம்மன், மரணமில்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது, வேறு வரம் கேள் என்றார். அதற்கு அவன், தேவர்களாலும் பூதங்களாலும் ஆண்களாலும் மிருகங்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றான். பெண்கள் மென்மையானவர்கள், அவர்களால் தனக்கு ஆபத்து இல்லை என்பதால் பெண்களை தவிர்த்து வரம் கேட்டான். பிரம்மதேவனும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார். மகிஷாசுரனுக்கு சிட்சூரன் என்பவன் சேனாதிபதியாகவும் தாமிரன் என்பவன் தளபதியாகவும் இருந்தனர். அசிலோமா, பிடாலன், பாஷ்கலன், காலபந்தகன், உதர்கன், திரிநேத்திரன் போன்ற மந்திரிகளும் அவனுடன் இருந்தனர். அவனுக்கு பயந்த ரிஷிகளும் முனிவர்களும் அவன் சொல்படி கேட்டு நடந்தனர். அவன் மிக அழகிய மாஹிஷம் என்ற பட்டினத்தை அஞ்சனம் என்ற மலையில் நிர்மாணித்தான். தேவர்களை தனக்கு உதவியாளர்களாக மாற்றிக்கொண்டான். மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி மகிஷனை எப்படி அழிப்பது என்று ஆலோசனை செய்தார்கள். புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்தசி திதியில் இந்த பராசக்தி தேவர்களுக்கு காட்சி கொடுத்தாள். இந்த தேவி 18 கைகள் கொண்டு அஷ்டாதச மகாலட்சுமியாக காட்சி தந்தாள். தொடர்ந்து 9 இரவுகள் போர் புரிந்து மகிஷாகரனையும் அவனுடன் இருந்த அசுரர்களையும் அழித்தாள். இதனால் அந்த இன்னை மகிஷாசுரமர்த்தினி என்று அழைக்கப்பட்டாள். எந்த இடத்தில் தேவர்களின் சத்ருவான மகிஷனை தேவி வதம் செய்தாளோ அந்த இடம் தேவி பட்டினம் என்று பெயர் பெற்றது. அன்னை போரிட்ட 9 நாட்களும் நவராத்திரியாகவும் வெற்றி பெற்ற 10ஆம் நாள் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுகிறது. ஒரு சமயம் துர்கமன் என்ற அசுரன் தேவர்கள், மகரிஷி, முனிவர்கள், வேதியர்கள் போன்றவர்களிடமிருந்த மந்திரங்களை தன் சக்தியால் கவர்ந்து சென்றான். இதனால் உலகில் ஜபம், யாகம் எதுவும் நடைபெறவில்லை. இதனால் மழை பொழியாமல் பயிர்கள் வாடின. பசுமையான மரங்கள் கூட உதிர்ந்தன. கிணறு, குளம், நதி ஆகியவை வற்றியது. இவ்வாறு 100 ஆண்டு காலம் மக்கள் பஞ்சத்தில் தவித்தனர். இதையடுத்து தேவர்கள் அன்னை பராசக்தியை துதித்து வழிபட்டனர். அப்போது தேவி அங்கு தோன்றினாள். இவர் பல கண்களை கொண்டிருந்ததால் சதாட்சி என்று பெயர் பெற்றாள். புஷ்பம், தளிர்கீரை, காய்கறிகள், கிழங்குகளுடன் தோன்றியதால் இந்த தேவியை சாகம்பரி என்றும் பெயரிட்டு அழைத்தனர். இந்த அன்னை துர்கமனுடன் சண்டையிட்டு அவனை வீழ்த்தினாள். அவன் இறந்த பிறகு அவனுடைய உடலில் இருந்து அவன் கவர்ந்து சென்ற மந்திரங்கள் பேரொளியோடு அன்னையை வந்து சரணடைந்தன. அதைக் கண்ட தேவர்கள் ஜெய ஜெய் என்று கோஷமிட்டனர். துர்க்கமன் என்னும் அசுரனை அழித்ததால் அன்னை துர்கா என்று அழைக்கப்பட்டாள். சூலினி துர்கா, வனதுர்கா, சாந்தி துர்கா, சபரி துர்கா, ஜாதவேதோ துர்கா, தீப துர்கா, ஜுவாலா துர்கா, ஆசுரி துர்கா என நவதுர்க்கைகளாகவும் இருந்து அன்னை அருள் புரிகிறாள். இந்த தேவியின் பெருமைகளை கூறும் தேவி மகாத்மியத்தை 9 நாளும் பாராயணம் செய்வது சிறப்பான பலனை தரும். அப்படி முடியாவிட்டால் துர்க்கைக்கு மிக விசேஷமான துர்காஷ்டமி ஆன்றாவது பாராயணம் செய்வது நல்லது. தேவர்கள் மகிஷனை வதம் செய்தபோது மகிஷாசுர மர்த்தினியை துதித்த துதிக்கு மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் என்று பெயர் வந்தது.